விசிடி நம்பரு 2732, நைட் கிளாஸு 4/10/1967, கிளாரிஃபிகேஷன் டேட்டு 16/12/2018। आज है रात की क्लास 4/10/1967। இன்னைக்கு நைட் கிளாஸ் ஆயிருக்குது 4/10/1967 आप बैठ करके रूहानी बच्चों को समझाते हैं। அப்பா உட்கார்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க कि देह अभिमान छोड़ अभी देही अभिमानी बनना है। இப்போ தேக அபிமானத்தை விட்டு தேஹி அபிமானி ஆகணும் और बनना भी है सिर्फ एक जन्म के लिए। பிறகு பாபா சொல்லிட்டு இருக்காங்க ஆகிறதுனாலும் கூடயும் ஒரு ஜென்மத்துக்காக ஆகணும் समझाना बच्चे, एक जन्म के लिए बनना है तो उसके बाद ஒரு ஜென்மத்துக்கு ஆகணும்னா அதுக்கு பிறகு कितने जन्म देह अभिमानी बन के रहेंगे। எத்தனை ஜென்மங்களுக்காக தேக அபிமானி ஆக இருப்பீங்க அப்படின்னா தேக அபிமானத்துல இருப்பீங்க सिर्फ एक जन्म के लिए तो देही अभिमानी बनना है। வெறும் ஒரு ஜென்மத்துக்காக ஆத்மாபிமானி ஆக வேண்டியதாக இருக்கும் देही कहते हैं आत्मा को, आत्मा अभिमानी। தேகின்னு சொல்லி ஆத்மாக்கு சொல்வாங்க ஆத்மாபிமானி ஆகணும் तो बाकी कितने बचे? மற்றபடி எவ்வளவு ஜென்மங்கள் மிஞ்சமாக இருந்தது 83 जन्म बचे। மற்றபடி எத்தனை ஜென்மங்கள் மீதியாக இருக்குது 83 ஜென்மங்கள் अच्छा अच्छा तो फिर इस एक जन्म में பிறகு பாபா கேட்டுட்டு இருக்காங்க இந்த ஒரு ஜென்மத்துல क्या प्राप्ति होगी? என்ன பிராப்தி கிடைக்கும் क्योंकि बाप को याद नहीं तो कैसे करेंगे? இல்லைன்னா அப்பாவை எப்படி நினைவு செய்வீங்க क्या करेंगे? என்ன செய்வீங்க जीवन में रहते रहते வாழ்க்கையில இருந்தாலும் आत्मा देह से मुक्त अनुभव करे। ஆத்மா தேகத்திலிருந்து முக்தி அனுபவம் செய்யணும்னு சொல்றாங்க तो आत्मा अपने बाप को, அப்போ ஆத்மா தன்னோட அப்பாவை परमात्मा को कैसे याद करे? பரமாத்மாவை எப்படி நினைவு செய்யுது दो बातें क्यों बता दी? இங்க ரெண்டு விஷயங்களை ஏன் சொல்லிட்டாங்க आत्मा बाप को याद करे, परमात्मा को याद करे। ஆத்மா அப்பாவை நினைவு செய்யுது பரமாத்மாவை நினைவு செய்யுது कैसे करे? எப்படி நினைவு செய்யுது
है। आत्मा का बाप और परमात्मा ஆத்மாக்களுக்கு அப்பா பிறகு பரமாத்மா एक ही है या अलग अलग है? ஒருத்தரையா இல்லைன்னா தனித்தனியாக இருக்கக்கூடியவங்களா? है। अलग अलग आत्माएं तो हैं परंतु एक ही शरीर में है ना। தனித்தனியான ஆத்மாக்களாக இருக்காங்க, ஆனா ஒரே சரீரத்துல இருக்காங்க இல்லையா? तो आगे तो अपन को देह समझते थे। அப்ப பாபா சொல்லிட்டு இருக்காங்க, முன்னாடி உங்களை நீங்க தேகமன் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க, आत्मा नहीं समझते थे। ஆத்மான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கல. अभी तो आत्मा समझते हैं। இப்போ ஆத்மான்னு நினைச்சுக்கிறீங்க. ठीक है ना बच्चे? சரியாக இருக்குது இல்லையா குழந்தைகளே? ये भी जानते थे कि हम आत्मा हैं। இது கூடயும் தெரிஞ்சிருந்தது, நாம ஆத்மா ஆக இருக்கிறோம், ஆத்மா இருக்கிறோம். ये लौकिक लौकिक बाप है, वो पारलौकिक बाप है। இவங்க லௌகிக அப்பா இருக்காங்க, அவங்க பாரலௌகிக அப்பா இருக்காங்க. परंतु ये कौन कहती थी? ஆனா இந்த விஷயத்த யார் சொல்லிட்டு இருந்தாங்க? आत्मा कहती थी। ஆத்மா சொல்லிட்டு இருந்தது. शरीर तो नहीं कहता है ना। शरीரம் ஒண்ணு சொல்லுறது இல்ல இல்லையா? नहीं, आत्मा। இல்ல, ஆத்மா சொல்லுது. तो इस शरीर में அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த शरीरத்துல आत्मा का प्रवेश न हो। ஆத்மாவோட பிரவேசத்தை ஆகணும்னா அப்படின்னா ஆகாம இருக்கணும். तो कहेंगे जैसे ये शरीर जड़ है। ஆத்மா பிரவேச ஆகாம இருந்தது இந்த शरीरத்துலனா இந்த शरीरத்துக்கு ஜடமான शरीरம், ஜட शरीरம்னு சொல்வாங்க. ये बच्चा जब पेट में होता है ना, இப்போ குழந்தை வயிறுல எப்போ இருக்குமோ, तो जब तलक आत्मा न प्रवेश करे, அப்போ எப்போ வரைக்கும் ஆத்மா பிரவேசம் செய்யாதோ कोई चुरपुर नहीं होगी। எந்த விதமான ஒரு அசையல்ன்றது இருக்கிறது இல்ல. जो भी मनुष्य शरीर छोड़ते हैं, யாரெல்லாம் மனிதர்கள் शरीरத்தை விடுறாங்க, तो देखो आत्मा कहती है कि मैंने ये शरीर छोड़ा। அப்போ பாருங்க ஆத்மா சொல்லுது, நான் இந்த शरीरத்தை விட்டிருக்கேன்னு சொல்லி. अब छोड़ा तो अभी हम जा करके दूसरा लेते हैं। இப்போ விட்டிருக்கோம்னா பாபா சொல்லிட்டு இருக்காங்க, நான் போய் இப்போ இன்னொரு शरीरத்தை எடுத்துக்கிறேன். அப்படின்னா ஆத்மா ஒரு शरीरத்தை விட்டுடுச்சுன்னா போய் இன்னொரு शरीरத்தை எடுத்துக்கோ என்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ड्रामा की प्लेन में जो होगा सो लेंगे। டிராமா பிளான் அனுசாரமாக என்ன இருக்குமோ அதை எடுத்துக்குவாங்க. क्योंकि ये ड्रामा तो बना बनाया हुआ है ना। ஏன்னா டிராமா என்றது உருவாகி உருவாக்கப்பட்டதா இருக்குது இல்லையா? इसलिए बाप समझाते हैं, அதனாலதான் அப்பா புரிய வைக்கிறாங்க, कभी भी
किसका भी कोई मरता है तो बच्चों को जब मालूम है इस ड्रामा का, எப்பவுமே ஆயிருக்கலாம். இப்போ யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க. कि ये तो एक खेल है, இப்போ குழந்தைகளுக்கு டிராமா பத்தி தெரியும், இது ஒரு விளையாட்டா இருக்குதுன்னு சொல்லி. और इस खेल में सबको पार्ट मिला हुआ है. பிறகு இந்த விளையாட்டுல எல்லாருக்குமே பார்ட்ன்றது கிடைச்சிருக்குது. चलो, पति है, स्त्री है, भाई या बहन है, பாபா சொல்றாங்க, சரி இப்போ கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இல்ல அண்ணா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம். जो भी इस समय में बनते हैं, யாரெல்லாம் இப்போ இந்த நேரத்துல ஆகுறாங்களோ, அப்படின்னா तो शरीर छोड़ करके फिर अपने ड्रामा के प्लान अनुसार, अपना पार्ट अनुसार उनको जो दूसरा करके पार्ट बजाना है. இப்போ டிராமா பிளான் அனுசாரமாக அவங்களுக்கு வேற எந்த பாட்டை செய்யணும்னு இருக்குதோ फिर वो बजाएंगे. हम क्यों उनके लिए अफसोस करें? அவங்க அந்த பாட்டை செய்வாங்க. நாம ஏன் அவங்களுக்காக பశ్చాத்தாபப்படணும்? तो यहाँ कभी भी कोई मरे, அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க, இங்க எப்பாவது யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா तो यहाँ अफसोस कभी किसी को होएगा ना. இங்க சில டைம்ல சில பேருக்கு துக்கம் என்றது ஆகுது இல்லையா? அப்படின்னா ஒரு மாதிரி வருத்தம் படுவாங்க இல்லையா? किसको होगा? யாருக்கு வருத்தமாகும்? कच्चे होंगे उनको होगा. யார் அறகுறையாக இருப்பாங்களோ அவங்களுக்கு துக்கமாகும். जो पक्का हो जाएगा யாரு பக்கா ஆயிடுவாங்களோ तो अफसोस क्यों करेगा? அவங்க ஏன் வருத்தம் படுவாங்க? और क्या, பின்ன என்ன, ये खेल तो है. இது விளையாட்டா இருக்குது. सबको अपना अपना पार्ट मिला हुआ है. எல்லாருக்குமே அவங்கள்தா இருக்கிற பாட்டு கிடைச்சிருக்குது. शरीर रूपी चोले बदल बदल के पार्ट बजाते हैं. शरीर ரூபமான இந்த அந்த காஸ்டியூம் என்ன இருக்குதோ சரீரம், இத சேஞ்ச் பண்ணிட்டு பாட்ட செய்றாங்க. अभी जो ये शरीर छोड़ा, இப்போ இந்த சரீரத்தை விட்டாங்க. इनको जो फिर पार्ट मिला हुआ है, இவங்களோட பார்ட் என்ன ஃபிக்ஸ் ஆக இருக்குது आत्मा में, ஆத்மாக்குள்ள. वो जा करके बजाएगा அது போய் செய்வாங்க. और शरीर लेकर के ही बजाएगा. பிறகு சரீரத்தை எடுத்துக்கிட்டு தான் பாட்டை செய்வாங்க. हम उसका दुख क्यों करें? நாம ஏன் அதுக்காக துக்கமாகணும்? ये तो खेल है ना. இது விளையாட்டா இருக்குது இல்லையா? उनको जरूर जाना है. அவங்களுக்கு கண்டிப்பாக போக வேண்டியதாக இருக்குது. क्योंकि इस ड्रामा की भावी है, फिर कहेंगे ना. ஏன்னா இது டிராமால இப்படி இருக்குது, இப்படி சொல்வாங்க இல்லையா? बहुत कहते हैं. நிறைய பேர் இந்த விஷயத்த சொல்றாங்க.
ये तो ड्रामा की भाभी, ऐसे नहीं कहेंगे ईश्वर की भाभी। என்னன்னு சொல்வாங்கன்னா இது டிராமாவினோட பாவின்னு சொல்வாங்க. அப்படின்னா டிராமால இப்படிதான் இருந்ததுன்றது சொல்வாங்க. ஈஸ்வரினோட பாவின்னு சொல்ல முடியாது. ये तो झूठ बात है। இது பொய்யான விஷயம்னு சொல்றாங்க. ड्रामा की भाभी, இது டிராமாவினோட பாவியா இருக்கு. कोई ईश्वर की भाभी नहीं कहा जाता है। இது ஈஸ்வர் கி பாபின்னு சொல்ல முடியாது. ஈஸ்வர் செஞ்சாங்க அப்படிப்பட்ட விஷயத்த சொல்ல முடியாது. कहेंगे ड्रामा की भाभी, சொல்வாங்க டிராமால இப்படிதான் இருக்குது. क्योंकि ईश्वर का भी तो पार्ट ऐसे ड्रामा में नुदा हुआ है ना। ஏன்னா ஈஸ்வரனோட பாட்டு கூடயும் இந்த டிராமால ஃபிக்ஸ் ஆக இருக்குது இல்லையா? वो भी क्या कहेंगे, அவரு கூட என்னன்னு சொல்வாங்க, मैं भी इस ड्रामा के बंधन में, நானு கூடயும் இந்த டிராமாவினோட பந்தனத்துல बांधा हुआ। கட்டுப்பட்டிருக்கேன். तो अच्छी तरह से इस ड्रामा को समझना चाहिए। அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க நல்லபடியாக இந்த டிராமாவை புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. और इस ड्रामा को अच्छी तरह से समझाने वाला है ईश्वर बाप। பிறகு இந்த டிராமாவை நல்லபடியாக புரிய வைக்க கூடியவங்க ஆயிருக்காங்க ஈஸ்வர் அப்பா. दुनिया में तो जो कुछ भी बोलते हैं, துன்யா உலகத்துக்கு ஏதெல்லாம் சொல்றாங்க, मनुष्य इस ज्ञान के बारे में, மனிதர்கள் இந்த ஞானத்தை பற்றி भक्ति मार्ग में, பக்தி மார்க்கத்துல क्या वो सब सच्चा बोलते हैं? என்ன அதெல்லாமே உண்மையாதான் சொல்றாங்களா? झूठ बोलते हैं। எல்லாமே பொய் தான் சொல்றாங்க. तो उनके बोलने का रहस्य तो कुछ भी नहीं है। பாபா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதோட ரகசியம் ஒண்ணுமே இல்ல. ये इतनी जो भक्ति होती है मंदिरों में, இவ்வளோ என்ன பக்தி நடக்குதோ கோயில்கள்ல, देखो जाके कितनी भक्ति होती है। போய் பாருங்க எவ்வளோ பக்தி நடக்குது. अभी देखो अभी आए हैं ये पूजा, பாருங்க இப்போ இவங்க இந்த பூஜை देवियों की पूजा, என்னன்னா தேவிகளோட பூஜைய செய்றாங்க. तो अभी एक भी मनुष्य नहीं है जिनको मालूम हो देवियां कौन है। பாபா சொல்றாங்க இப்போ ஒரு மனிதனுக்கு கூடயும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிற போல இல்ல, என்னன்னா தேவிகள் யார் ஆயிருக்காங்கன்னு. और देवताएं क्या है? பிறகு தேவதைகள் யாரா இருக்காங்க? ब्राह्मण क्या है, शूद्र क्या है? பிராமணன்னா என்ன, சூத்ரனா என்ன? और ये सब हैं कौन? பிறகு பாபா கேட்டுட்டு இருக்காங்க இவங்க யாரா இருக்காங்க? इनका सबका धर्म क्या है? இவங்களோட தர்மம் என்றது எதா இருக்குது? वो भी किसको भक्ति मार्ग में मालूम नहीं। அதை பற்றி கூடயும் பக்தி மார்க்கத்துல யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க. जो भी देवियों की पूजा होती है, இப்போ ஏதெல்லாம் தேவிகளுக்கு பூஜை நடக்குது, भले उन देवियों को 8 भुजाएं डालते हैं, 4 भुजाएं डालते हैं, பலே அந்த தேவிகளுக்கு 8 கைகளை காமிக்கிறாங்க, 4 கைகளை காமிக்கிறாங்க. अब देखो कलकत्ते में है ना, இப்ப பாருங்க கல்கத்தால இருக்குது இல்லையா? कौन? யாரு?
वो काली, एकदम काली। அந்த காளி முழுமையா கருப்புன்னு சொல்றாங்க. और जीभ निकली पड़ी। பிறகு நாக்கென்றது வெளியில வந்திருக்குது. और सिर में, हाथ में वो है। பிறகு தலையில, பிறகு கையில அது இருக்குது. है क्या? என்ன? हाथ में शरीर, शरीर का कौन सा अंग? கையில शरीरम, शरीरத்தினோட எந்த அங்கம்? हाँ, मुंड। தலை இருக்குது. शीशे कटा हुआ, தலை கட்டா இருக்குது. वो देखी है? பார்த்திருக்கீங்களா? काली देखी है? காளிய பார்த்திருக்கீங்களா? हाँ, सब जगह होती है। ஆமா, எல்லா இடத்துல ஆகுது. वो मनुष्य की शीश कटा हुआ। அந்த மனிதனோட தலைய கட்டா இருக்குது. हाँ, होती तो सब जगह। तो ये काली है क्या चीज? இப்படி ஆகுது இல்லையா? அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, இந்த காளி என்ன பொருள்? என்ன இது காளி? ऐसे तो कोई हो ही नहीं सकते हैं। இப்படி யாரால கூட இருக்க முடியாது. ऐसे मनुष्य, இப்படிப்பட்ட மனிதர்கள். क्योंकि सतयुग में देखो ये समझने की बातें है ना। சத்யுகத்துல அரே இது புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்குது இல்லையா? सतयुग में ये ऐसे मनुष्य होते हैं क्या? சத்யுகத்துல இப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்களா? काला वाला கருப்பான? वहां तो होता ही नहीं है कोई ऐसा। அங்க யாருமே இப்படி இருக்கிறது இல்ல. सब गोरे, எல்லாருமே வெள்ளையாதான் இருப்பாங்க. अच्छा அச்சா, अभी सूक्ष्म वतन ब्रह्मा विष्णु शंकर, இப்போ சூக்ஷ்மவதன் பிரம்மா விஷ்ணு சங்கர், और ऊपर आत्माओं के लोक में आत्मा, பிறகு மேல ஆத்மாக்களோட லோகத்துல ஆத்மா, आत्मा है। ஆத்மாக்கள். तो अभी ये कहाँ से आई? அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, இப்போ இவங்க எங்கிருந்து வந்தாங்க? ये जो काली दिखाई है, இந்த காளி என்ன காமிச்சிருக்காங்க? सब भक्ति मार्ग के चित्र बनाए हुए हैं। இதெல்லாமே பக்தி மார்க்கத்தினோட சித்திரம் உருவாக்கப்பட்டிருக்குது. चित्र बनाए हुए हैं तो बताया तो है। இப்போ சித்திரம் உருவாக்கி இருக்குதுன்னா இந்த விஷயத்த சொல்லிருக்காங்க. चित्र कहाँ की यादगार है? இந்த சித்திரம் எந்த நேரத்தினோட நினைவார்த்தமா இருக்குது? कोई चरित्र की यादगार है ना। அது சரித்திரத்தினோட நினைவார்த்தமா இருக்குது இல்லையா? और बहुत अनेक प्रकार के चित्र बनाए हुए हैं। பிறகு நிறைய விதமான அநேக விதமான சித்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. नहीं तो ऐसा कोई काला मनुष्य होता है क्या? இல்லைன்னா இப்படிப்பட்ட கருப்பான மனிதன் யாராவது இருப்பாங்களா? नहीं बच्चे, இல்ல குழந்தைகளே, कभी भी नहीं। எப்பவுமே இப்படி இருக்க மாட்டாங்க. ऐसे जो भी भयानक दिखाते हैं, இதெல்லாம் என்ன பயங்கரமாக காட்டுறாங்க? देखो இதெல்லாம் பயங்கரமாக காட்டுறாங்களோ அது பாருங்க.
कैसी जीभ निकली हुई है எப்படி நாக்கு வெளியில வந்து இருக்குது, தொங்கிட்டு இருக்கு. और तलवार है हाथ में, அருவாள்கள் கையில. है ना? அப்படிதானே? और फिर उनको भी अभी माता कह देते हैं। பிறகு அவங்களுக்கு கூட இப்ப என்னன்னு சொல்லிடுறாங்கன்னா மாத்தான்னு சொல்லிடுறாங்க. माता ऐसा काम करती है क्या? மாதா இப்படிப்பட்ட வேலையை செய்யறாங்களா? तो अब बताओ ये काली माता कहाँ से आई? இப்ப சொல்லுங்க, இந்த காளி மாதா எங்கிருந்து வந்தாங்க? कहाँ दुर्गा माता? எங்க துர்கா மாதா? और फिर भला वो माता कौन है? பிறகு அந்த மாதா யாரா இருக்காங்க? अरे माता तो एक होनी चाहिए ना। அரே மாதா ஒருத்தராக இருக்கணும் இல்லையா? है एक माता, इस सारी सृष्टि की एक माता। और ஒரு மாதா, இந்த முழு சிருஷ்டிக்கு ஒரு மாதா. एक पिता, பிறகு ஒரு அப்பா. एक माता होनी चाहिए तो दूसरी उनकी बच्चियां होनी चाहिए, कोई भी। இப்போ ஒரு மாதா இருக்காங்கன்னா இன்னொருத்தர் அவங்களோட பெண் குழந்தைகள் யாராவது இருக்கணும். तो फिर माता 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 ये क्यों कहते हैं सबको? அப்போ இந்த மாதா மாதான்னு சொல்லி எல்லாருக்கு ஏன் இப்படி சொல்றீங்க? कलकत्ते में कितनी माताएं बना के पूजा करते हैं। கல்கத்தால எத்தனை பேரை மாதாக்களாக ஆக்கி பூஜை செய்யறாங்க. अरे माता तो एक होनी चाहिए ना। அரே மாதான்னா ஒருத்தர் இருக்கணும் இல்லையா மாதாக? तो बस एक माता जगदम्बा, அவ்வளவுதான், ஒரு மாதா ஜெகதம்பா. सारे जगत की एक अम्बा, முழு உலகத்துக்கே ஒரு அம்மா. और ये जगत पिता। பிறகு இவரு ஜெகத் பிதா, உலகத்துக்கே அப்பா. ये पिता है ना। இவங்க அப்பா இருக்காங்க இல்லையா? कहेंगे प्रजापिता ब्रह्मा, சொல்வாங்க பிரஜாபிதா பிரம்மா. तो जरूर कहेंगे उन माता पिता के सभी बच्चे हैं। அப்போ கண்டிப்பாக சொல்வாங்க அந்த அம்மா அப்பாக்கு எல்லாருமே குழந்தைகளா இருக்காங்க. तो फिर इनको सबको माताएं ही कहा जाता है। அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே மாதான்னு தான் சொல்வாங்க. बच्चियां हैं वो बच्चे हैं। அவங்க பெண் குழந்தைகளா இருக்காங்க, இவங்க ஆண் குழந்தைகளா இருக்காங்க. ये बातें तो तुम जानते हो, இந்த விஷயங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். क्योंकि प्रजापिता ब्रह्मा की संतान हो। ஏன்னா பிரஜாபிதா பிரம்மாவினோட குழந்தைகளா இருக்கீங்க. और फिर शिव बाबा की तो संतान तुम असुल हो ही, क्योंकि आत्मा हो। பிறகு சிவ பாபாவினோட குழந்தைகள் என்றது நீங்க இன் ரியாலிட்டி ஆல்ரெடி இருக்கீங்க. ஏன்னா நீங்க ஆத்மாக்கள் தான் இருக்கீங்க. वो शिव बाबा तो है ही है। அந்த சிவ பாபா ஏற்கனவே இருக்காங்க. और तुम आत्मा रूपी बच्चे तो शिव के तो है ही। பிறகு ஆத்மா ரூபமான குழந்தைகளான நீங்க சிவனோட குழந்தைகள் தான் இருக்கீங்க. वो हर एक आत्मा को पार्ट मिला हुआ है। பாபா சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆத்மாக்கு பார்ட் கிடைச்சிருக்குது.
कोई बच्चे को 84 जन्म का, சில குழந்தைகளுக்கு 84 ஜென்மங்களினோடது கிடைச்சிருக்குது. किसको 80 का, किसको சில பேருக்கு 80, 70 का, சில பேருக்கு 70, किसको 60 का, சில பேருக்கு 7. तो है ना पार्ट मिला हुआ. அப்போ கிடைச்சிருக்குது இல்லையா பாட்டு. अभी वो पार्ट अविनाशी है. இப்போ இந்த பாட்டு என்ன இருக்குது, இது அவிநாஷியா இருக்கு. जिसका जो पार्ट है जितने जन्म का उतना ही बजाएंगे. யாரோட பாட்டு எத்தனை ஜென்மத்தினோடதோ அவ்வளவுதான் பாட்டு அவங்க செய்வாங்க. बदली सदली होने का ही नहीं है. அது சேஞ்ச் ஆகுற விஷயங்களே இல்லைன்னு சொல்றாங்க. எப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகுற விஷயமே இல்லை. 4/10/1967 की रात्रि क्लास का दूसरा पेज. बस आगे ड्रामा में चल करके जिनको भी 84 जन्म भोगना है भोग करके. அவ்வளவுதான். இப்போ வருங்காலத்துல இப்போ எந்த ஜென்மங்களை எடுத்துக்கணுமோ 84 ஜென்மங்களை எடுத்துக்கிட்டு फिर से रिपीट करेंगे. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவீங்க. जन्म के बाद फिर से रिपीट करेगा ना. 84 ஜென்மங்களுக்கு பிறகு மறுபடியும் ரிப்பீட் செய்வீங்க இல்லையா. तो आत्मा भी अविनाशी. तो ये जो पार्ट मिला हुआ है, அப்ப பாபா சொல்லிட்டு இருக்காங்க ஆத்மாவும் அவிநாஷி. பிறகு இந்த பாட்டு என்ன கிடைச்சிருக்குதோ இது கூடயும் सबको मिला हुआ है वो भी अविनाशी. எல்லாருக்குமே கிடைச்சிருக்குது, இது கூடயும் அவிநாஷியா இருக்குது. और वो पार्ट कभी बंद होने का नहीं है. பிறகு அந்த பாட்டு எப்பவுமே நின்னி போகாது. 84 का पार्ट, ये छोटी सी आत्मा 84 ஜென்மங்களினோட பாட்டு இந்த சின்ன ஆத்மா शरीर लेकर के சரீரத்தை எடுத்துக்கிட்டு पार्ट अपना अपना पालन करते 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 சரீரத்தை எடுத்துக்கிட்டு அவங்களோட பாட்டுக்கு பாலனை கொடுத்து கொடுத்து रहती है ना एकदम. பண்ணிட்டே இருக்கோ இல்லையா முழுமையாக. इसलिए तो बेहद के ड्रामा में அதனாலதான் எல்லாருக்கு அப்பாற்பட்ட டிராமால ये जो छोटे छोटे ड्रामा बना हुए हैं ना, இந்த சின்ன சின்ன டிராமாக்கள் என்ன உருவாக்கி இருக்குது இல்லையா. और ये तो है बेहद का ड्रामा. பிறகு இதா இருக்குது எல்லாருக்கு அப்பாற்பட்ட டிராமா. इस बेहद के ड्रामा को बेहद के बाप के बगैर और कोई समझा ही नहीं सकता है. இந்த எல்லாருக்கு அப்பாற்பட்ட டிராமாவை பற்றி எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா தவிர வேற யாரால கூடயும் புரிய வைக்க முடியாது. क्योंकि और तो कोई कुछ जानते ही नहीं है ना. ஏன்னா வேற யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது இல்லையா. कहाँ कहाँ भी चले जाओ, எங்க வேணும்னாலும் போயிடுங்க. किसको भी बोलो ये सृष्टि का चक्कर कैसे फिरता है. யாருக்கு வேணும்னாலும் சொல்லுங்க இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துது. कोई भी बिल्कुल नहीं जानेगा. யாருக்குமே ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. जरा भी नहीं जानेगा. கொஞ்சம் தெரியாதுன்னு சொல்றாங்க. तो फिर ये जो विद्वान हैं और ये सन्यासी हैं
பிறகு பாபா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வித்வான்கள் இருக்காங்க, இந்த சன்னியாசிகள் இருக்காங்க, ये भी अपन को अथॉरिटी तो समझते हैं। இவங்க கூட இவங்கள அத்தாரிட்டியா நினைச்சுக்கிறாங்க. काहे की अथॉरिटी? எந்த விஷயத்துக்கான அத்தாரிட்டியா இருக்காங்க? है सृष्टि की अथॉरिटी। சிருஷ்டிக்கு அத்தாரிட்டியா? सृष्टि के आदि मध्यंत को तो जानते ही नहीं। சிருஷ்டியினோட முதல் இடை கரைய பற்றி தெரியவே தெரியாது. कहेंगे शास्त्रों की अथॉरिटी। சொல்வாங்க சாஸ்திரங்களினோட அத்தாரிட்டி. परंतु नाम तो बाबा का गाया जाता है ना। ஆனா பேரென்றது பாபாது இருக்குது இல்லையா? பாபாவோட மகிமை இருக்கு இல்லையா? है नाम गाया जाता है, பேரு பாடப்படுகிறது. कहते हैं सर्वशक्तिवान अथॉरिटी। சொல்றாங்க சர்வசக்திவான் अथॉरिटी। ऐसे शिव बाबा को कहते हैं ना, இப்படி சிவபாபாக்கு சொல்றாங்க இல்லையா? ऐसे कहा जाता है। இப்படி சொல்லப்படுகிறது. कहते हैं ज्ञान का सागर। சொல்றாங்க ஞான கடலா இருக்காங்க. तो अभी ज्ञान का सागर मनुष्य को तो नहीं कहा जाता है। இப்ப ஞான கடல் மனிதர்களுக்கு ஒண்ணு சொல்ல முடியாது. किसी भी मनुष्य को नहीं कहा जा सकता। எந்த மனிதர்களுக்கு கூடயும் இப்படி சொல்ல முடியாது. तो बाप तो जानते हैं ना। அப்பாக்கு தெரியும் இல்லையா? सभी वेद ग्रंथ, எல்லா வேத கிரந்தங்கள், बाप कहते हैं ना, मैं सभी वेद ग्रंथों का शास्त्रों का सार बताता हूँ। அப்பா சொல்றாங்க இல்லையா, நான் எல்லா வேத சாஸ்திரங்கள் கிரந்தங்களுக்கு கிரந்தங்களினோட சாரத்தை சொல்றேன். तुम्हारी जो यज्ञ है, तप है, दान है, உங்களோட யக்ஞம் இருக்குது, தபம் இருக்குது, தானம் இருக்குது, जो भी वगैरह वगैरह ये सब है भक्ति मार्ग की सामग्री। ஏதெல்லாம் இருக்குதோ இதெல்லாமே இருக்குது பக்தி மார்க்கத்தினோட சாமிகிரி. इन सब से कोई की सदगति नहीं होती। இந்த வேதங்கள் இது மூலமா யாருக்கு கூடயும் சத்கதி என்றது கிடைக்க முடியாது. दुर्गति ही होती है। துர்கதி தான் ஆகுது. बल उन्होंने गीता में लिखा हुआ है, न ज्ञान है, न दान है, न तपसा। பலே அவங்க கீதையில இப்படி எழுதிருக்காங்க, लेकिन जानते एक भी नहीं है। ஆனா ஒருத்தருக்கு கூடயும் இது தெரியாது. करते ही रहते, दान करते रहेंगे, செஞ்சுட்டே இருக்காங்க, இருப்பாங்க, தானத்தை பண்ணுவாங்க, तपस्या करते रहेंगे। தபஸ்ய செஞ்சுட்டு இருப்பாங்க. अब आत्मा को तो जानते ही नहीं, இப்போ ஆத்மா பற்றி தெரியவே தெரியாது. देह की तपस्या करते हैं, தேகத்தினோட தபஸ்ய செஞ்சுட்டு இருப்பாங்க, देह से दुख देते हैं, தேகம் மூலமா துக்கத்தை கொடுக்கறாங்க, लेते हैं। எடுத்துக்கிறாங்க. अब तुम तो आत्मा को जानते हो, இப்போ உங்களுக்கு ஆத்மா பற்றி தெரியும், और आत्मा की सदगति दाता तो मैं एक ही हूँ। பிறகு ஆத்மாக்களுக்கு சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் நான் ஒருத்தன்தான் இருக்கேன். तो बाप आकर के बताते हैं। அப்போ அப்பா வந்து சொல்றாங்க, कहें गाइड, சொல்வாங்க கைடு. तो गाइड भी तो है ना। கைடு கூடயும் ஆயிருக்காங்க இல்லையா? है गाइड होता है तो अपने साथ ले जाता है ना।
கைடுன்னு சொன்னோன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க தன்னை கூட அழிச்சிட்டு போகுவாங்க இல்லையா? रास्ता बताते हुए வழியை காவிச்சிட்டே கூட அழிச்சிட்டு போகிறாங்க இல்லையா? तो कहा जाता है सर्व का सदगति दाता एक। அப்போ சொல்லப்படுகிறது அனைவருக்குமே சத்கதி கொடுக்கக்கூடிய ஒரு அப்பா है। फिर होना तो चाहिए एक परम पिता परमात्मा। ஆனா எப்படி சொல்லணும்னா ஒரு பரம்பிதா பரமாத்மான்னு சொல்லிருக்கணும். है एक होना चाहिए तो दो क्यों कह दिया? ஒருத்தர் இருக்கணும் இருக்குதுன்னா ரெண்டு பேரை ஏன் சொல்லிட்டாங்க? परमपिता भी कह दिया परमात्मा भी कह दिया। பரம்பிதான் கூடயும் சொல்லிட்டாங்க, பரமாத்மான் கூடயும் சொல்லிட்டாங்க. तो परमपिता परमात्मा निराकारी या साकारी? அப்ப பரம்பிதா பரமாத்மா நிராகாரியா இருக்காங்களா இல்லன்னா சாகாரியா இருக்காங்களா? परमपिता परमात्मा பரம்பிதா பரமாத்மா निराकारी या साकारी? நிராகாரியா இல்லன்னா சாகாரியா? साकार में निराकारी। சாகாரத்துல நிராகாரியா? अच्छा अच्छा, जो सदगति करने वाला है சத்கதிய கொடுக்க கூடியவரா परमपिता। பரம்பிதா तो परमपिता तो आत्माओं का पिता जिसका कोई पिता नहीं। பரம்பிதா ஆத்மாக்களுக்கு அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு யாருமே அப்பா இல்ல. वो तो एक ही शिव है। அவங்க ஒரே சிவன் தான் இருக்காங்க. और परमात्मा जब कहा जाएगा பிறகு பரமாத்மான் எப்ப சொல்லப்படுகிறாங்களோ तो आत्माओं के बीच में परम पार्टधारी परम पार्ट बजाएगा ना। ஆத்மாக்களுக்கு நடுவுல பரம்பாட்ட செய்வாங்க இல்லையா? कि XYZ जैसे पार्ट बजाते हैं वैसा ही पार्ट बजाएगा। இல்லன்னா XYZ எப்படி பாட்ட செய்றாங்களோ அப்படியே பாட்டு செய்வாங்களா? तो कब की बात है? அப்ப எந்த நேரத்தினோட விஷயமா இருக்குது? कि जो एक होना चाहिए सदगति दाता परमपिता परमात्मा। இப்போ சத்கதி தாத்தா பரம்பிதா பரமாத்மா ஒருத்தர் தான் இருக்கணும். निराकारी शिव நிராகாரி சிவன். है उसको एक शब्द में कहेंगे या दो शब्दों में कहेंगे? இப்போ ஒரு வார்த்தையில சொல்வாங்களா இல்லன்னா ரெண்டு வார்த்தைகள்ல சொல்வாங்களா? निराकारी शिव को நிராகாரி சிவனுக்கு है कहेंगे तो दो ही शब्दों में परमपिता परमात्मा। परंतु சொல்லுறது என்னமோ ரெண்டு வார்த்தைகள் தான், பரம்பிதா பரமாத்மா. ஆனா दोनों ही निराकारी बने होंगे ரெண்டு பேரு கூடயும் நிராகாரியா இருப்பாங்களா? तब कहेंगे सदगति दाता। அப்ப சொல்வாங்களா சத்கதி தாத்தா? एक साकारी एक निराकारी तब सदगति दाता। இல்லன்னா ஒரு நிராகாரி ஒருத்தர் சாக்காரி அப்படி அப்ப சொல்வாங்களா சத்கதி தாத்தா? उनको ही भगवान कहा जाता है। அவருக்கு தான் பகவான் சொல்லப்படுகிறாங்க. है कोई भी साकारी को कभी भी भगवान नहीं कहा जा सकता। எந்த சாக்காரிக்கு கூட எப்பவுமே பகவான் சொல்ல முடியாது. देखो ये ब्रह्मा है, ये ब्रह्मा का साकार रूप है ना। பாருங்க, இந்த பிரம்மா இருக்காங்க,
இந்த பிரம்மாவினோட சாக்கார ரூபம் இருக்குது இல்லையா, कि निराकार है? இல்லைன்னா நிராகாரியா? इनके कोई भी फोटो में இவங்களோட எந்த போட்டோ வேணாலும் இருக்கலாம், सैकड़ों हजारों फोटो खींचे होंगे ब्रह्मा कुमार कुमारी में। இப்போ 100 கணக்குல 1000 கணக்குல பிரம்மா குமாரிஸ் பிரம்மாவினோட போட்டோஸ் எடுத்திருப்பாங்க. कोई भी निराकारी स्टेज वाला है? எந்த போட்டோ வேணாலும் இருக்கலாம், அது நிராகாரி ஸ்டேஜ்ல இருக்கிற போல இருக்கா? कोई फोटो எந்த போட்டோவும் இல்ல. नहीं, तो इसको तो भगवान नहीं कहा जाएगा। அப்ப பாபா சொல்லிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு பகவானன்னு சொல்ல முடியாது. अच्छा, அச்சா, जिनका निराकारी फोटो देखने में आता है, इब्राहिम बुद्ध क्राइस्ट, இப்போ யாரோட போட்டோ நிராகாரி ஸ்டேஜ்ல தென்படுதோ, இப்ராஹிம் புத்த கிரைஸ்ட், गुरु नानक का, उनको भगवान कहा जाएगा? குரு நானக் இவங்களது எல்லாமே இவங்களுக்கு பகவான் சொல்வாங்களான்னு கேக்குறாங்க. कहते तो हैं, சொல்லுறது என்னமோ செய்றாங்க. कहा जाएगा मन, சொல்லப்படுமா? சொல்லப்படுவோம்னா भविष्य में ड्रामा में சொல்லப்படுமான்னு கேட்டாங்க இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்? வருங்காலத்துல டிராமால उनको कभी भगवान कहा जाएगा? அவங்களுக்கு எப்பாவது பகவானன் சொல்லப்படுமான்னு கேக்குறாங்க. अच्छा, गुरु नानक को भगवान नहीं कहते? குரு நானக்கு பகவானன் சொல்லுறது இல்லையான்னு கேக்குறாங்க. है सदगति देने वाला சத்கத்திய கொடுக்கக்கூடிய सदगुरु சத்குரு गुरु नानक को भगवान नहीं कहते? குரு நானக்கு பகவானன் சொல்ல முடியாதா? சொல்லுறது இல்லையா? आगे भी बुद्ध भगवान முன்னாடி கூடயும் புத்த பகவான், है, गुरु नानक भगवान, குரு நானக் பகவான். आप कहते हैं किसी को भी भगवान नहीं कहा जाएगा, அப்ப சொல்றாங்க யார கூடயும் பகவானன் சொல்ல முடியாது. क्योंकि ஏன்னா भगवान एक होगा या अनेक होंगे? பகவான் ஒருத்தராக இருப்பாங்களா இல்லன்னா நிறைய பேர் இருப்பாங்களா? भगवान तो एक होगा, பகவான் ஒருத்தர் தான் இருப்பாங்க. और एक ही पर्सनालिटी होगा। பிறகு ஒரே ஒரு பர்சனாலிட்டியா தான் இருப்பாங்க. तो अभी तो इस ब्रह्मा को देवता बिना का नहीं कहा जाएगा। இப்போ இந்த பிரம்மாக்கு தேவதேன் கூடயும் சொல்ல முடியாது. है? अभी क्या कहेंगे इसको? இப்போ இதுக்கு என்னன்னு சொல்வாங்க? है? संगम युगी ब्राह्मण कहेंगे। சங்கம் யுகி பிராமணன் சொல்வாங்க. क्या कहेंगे? என்னன்னு சொல்வாங்க? ब्राह्मण या ब्रह्मा? பிராமன் இல்லன்னா பிரம்மாவா? क्या कहेंगे? என்னன்னு சொல்வாங்க? ब्राह्मण कहेंगे या ब्रह्मा कहेंगे? பிராமணன் சொல்வாங்களா இல்லன்னா பிரம்மான்னு சொல்வாங்களா? ब्राह्मण कहेंगे। பிராமணன் சொல்வாங்க. ब्राह्मण तो फिर ब्रह्मा का बच्चा होना चाहिए। பிராமன் பிரம்மாவினோட குழந்தையாக இருக்கணும். है?
तो अभी ये संगमिकी ब्राह्मण है, அப்போ இவங்க சங்கமிக்கு பிராமணா இருக்காங்க. तो इसका ब्रह्मा कौन? அப்போ இவங்களோட பிரம்மா யாரா இருக்காங்க? जिससे ब्राह्मण बना யாரிடம் இருந்து இவங்க பிராமணர்களானாங்க? है? बिना ब्रह्मा के ब्राह्मण होता है? பிரம்மா இல்லாம பிராமணர்கள் ஆக முடியுமா? ब्रह्मा बाबा பிரம்மா பாபா हाँ? ब्रह्मा बाबा ब्रह्मा का ये साकार रूप, பிரம்மாவினோட இது சாக்கார ரூபம். जो अभी देवता भी नहीं कहेंगे, யார இப்போ தேவதேன் கூடயும் சொல்ல முடியறதில்ல. है? 67 की वाणी है, 67 வாணியா இருக்குது. है? बाबा ने कहा अभी ये संगमिकी ब्राह्मण, तो किसका, कौन से ब्राह्मण का बच्चा? பாபா சொல்லிட்டாங்க இங்க சங்கமிகி பிராமணன்னா யாரோட குழந்தை? है? எந்த பிராமணன்? यज्ञ के आदि में ये कोई ब्रह्मा யக்ஞத்தினோட ஆரம்பத்துல இந்த பிரம்மா யாரோ और बाप का बच्चा होगा ना, இப்போ அப்பாவுக்கு குழந்தையாக இருப்பாங்க இல்லையா, இருந்திருப்பாங்க இல்லையா, तभी तो ब्राह्मण बना। அப்பதான பிராமணன் ஆனாங்க. परंतु इसको आना। अपने बाप का पता है, ஆனா இவங்களுக்கு இவங்களோட அப்பா பற்றி தெரியுமா? लो इसको बाप का भी पता नहीं। பாருங்க இவங்களுக்கு இவங்களோட அப்பா பற்றியும் தெரியாது. तो इस समय में जो तुम हो तो அப்ப பாபா சொல்லிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல நீங்க யார் இருக்கீங்க? सो ब्राह्मण हो, जैसे ये ब्राह्मण वैसे तुम ब्राह्मण। நீங்க என்னன்னா நீங்களும் இவங்க எப்படி பிராமணனோ நீங்களும் அப்படியே பிராமணர்கள் தான். बाकी अंतर क्या है? மற்றபடி என்ன வித்தியாசம் இருக்குது? हैं? तुमको पता है உங்களுக்கு தெரியும், और इसको இவங்களுக்கு पता नहीं है। உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இவங்களுக்கு தெரியாது. तो बाकी जो है वो कलयुगी है। மற்றபடி யாரெல்லாம் இருக்காங்க அவங்க கலியுகத்துல வசிக்க கூடியவங்க. क्यों? ஏன் இப்படி? ब्राह्मण तो कोई अपन को कहते हैं, இப்போ பிராமணர்கள்னு சொல்லி தனக்கு சொல்லிக்கிறாங்க. परंतु क्या उनसे पूछो तुम ब्रह्मा की औलाद हो? ஆனா அவங்கள கேளுங்க நீங்க பிரம்மாவோட குழந்தைகளா இருக்கீங்களா? है? तो क्या कहेंगे? அப்போ என்னன்னு சொல்வாங்க? है? कहेंगे ब्रह्मा की औलाद तो नहीं है, ब्रह्मा तो हमें पता नहीं कहाँ है। சொல்வாங்க பிரம்மாவினோட குழந்தைகள் இல்ல, பிரம்மா எங்க இருக்காங்களோ அது தெரியாது. हाँ, ब्रह्मा मुख वंशावली है। ஆமா பிரம்மாவினோட முக வம்சாவளிகளா இருக்கிறோம். अवली माने एक के बाद एक पीढ़ियां चली आई है 84 के चक्कर में। அவளி என்ன ஒண்ணுக்கு பிறகு இன்னொன்னு, இன்னொன்னுக்கு பிறகு இப்படியே 84 ஜென்மங்கள்ல அந்த ஜெனரேஷன் அப்படியே கடந்து வந்திருக்குது. तो वो कब समझते हैं ब्रह्मा, कौन सी युग में? அப்போ அவங்க எப்போ நினைச்சுக்கிறாங்க பிரம்மான்னு சொல்லி, எந்த யுகத்துல? है? सृष्टि का आदि तो सतयुग को कहते हैं। சிருஷ்டியினோட ஆதின்னு சொல்லி சத்யுகத்துக்கு சொல்வாங்க. क्या सतयुग में ब्रह्मा था? என்ன சத்யுகத்துல பிரம்மா இருந்தாங்களா? अगर सतयुग में ब्रह्मा था तो पूजा होनी चाहिए। ஒருவேளை சத்யுகத்துல பிரம்மா இருந்திருந்தா அவங்களோட பூஜை நடந்திருக்கணும். पूजा होती है? பூஜை நடக்குதா? पूजा तो होती नहीं। பூஜை ஒன்னும் நடக்கிறது இல்ல. तो वो ब्राह्मण नहीं है जो अपन को कहते हैं दुनिया में हम ब्राह्मण हैं।
அப்ப அவங்க பிராமணர்கள் இல்ல, யாரு தன்னை பிராமணர்கள்னு சொல்லிக்கிறாங்க உலகத்துல? वो शूद्र हैं। அவங்க சூத்ரர்களா இருக்காங்க. जो तुलसीदास ने भी लिखा 400-500 साल पहले क्या? துளசிதாஸ் கூடயும் 400 வருஷம் 500 வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி எழுதிட்டாங்க. என்னன்னு எழுதிட்டாங்க? वे वर्ण संकर सब है, सब वर्ण संकर हो गए। எல்லாருமே வர்ணசங்கர் ஆயிட்டாங்க. संकर माने வர்ணசங்கர்னா हाँ मिक्स हो गए, மிக்ஸ் ஆயிட்டாங்க. तो ये मिक्सचरिटी तो शूद्रों में चलती है। அப்ப இந்த மிக்ஸ்சாரிட்டி என்றது சூத்ரர்கள்ல நடக்குது. कहेंगे कलयुगी ब्राह्मण है, சொல்வாங்க கலியுகி பிராமணர்கள்னு. और तुम तो संगम युगी। நீங்க சங்கம்யுகியா இருக்கீங்க. क्या अंतर है? என்ன செய்யறது? कलयुगी ब्राह्मणों में और संगमयुगी ब्राह्मणों में என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு கேக்குறாங்க. கலியுகி பிறகு சங்கமிகி பிராமணர்கள்ல. कलयुगी ब्राह्मण तो लड़ते झगड़ते रहते हैं, கலியுகி பிராமணர்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. और संगमयुगी ब्राह्मण பிறகு சங்கமிகி பிராமணர்கள் हाँ, लड़ते झगड़ते तो नहीं है। யுத்தம் ஒன்னும் செய்யறது இல்ல இல்லையா? और लड़ते झगड़ते हो तो ஒருவேளை ஃபைட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா तो उनको क्या कहेंगे? அப்ப அவங்களுக்கு என்னன்னு சொல்வாங்க? उनको भी कहेंगे शूद्र। அவங்களுக்கு கூடயும் சூத்ரன் சொல்வாங்க. क्योंकि तुम तो अभी शूद्र से ब्राह्मण बनते हो, ஏன்னா நீங்க இப்போ சூத்ரல இருந்து பிராமணர்கள் ஆகுறீங்க, चेंज होते हो, சேஞ்ச் ஆகுறீங்க. है वो ब्राह्मण अपन को कहते हैं, वो कोई चेंज थोड़े ही होते हैं। या அவங்க பிராமணர்கள்னு தன்னை சொல்லிக்கிறாங்க, அவங்க என்ன சேஞ்ச் ஆகுறாங்களா? शूद्र भी कहते हैं, சூத்ரன் கூடயும் சொல்வாங்க. वो कोई शूद्र से ब्राह्मण बने हैं क्या? அவங்க என்ன சூத்ரல இருந்து பிராமணர்கள் ஆனாங்களா? है नई दुनिया में जाने हैं क्या? புது உலகத்துக்கு போனாங்களா? पुरानी दुनिया से तुम नई दुनिया में जाते हो। பழைய உலகத்திலிருந்து நீங்க புது உலகத்துக்கு போகிறீங்க. नई दुनिया कहेंगे स्वर्ग। புது உலகம்னு சொல்லி ஸ்வர்க்கத்துக்கு சொல்வாங்க. क्या? என்ன? पुरानी दुनिया कहेंगे नरक। பழைய உலகம்னு சொல்லி நரகத்துக்கு சொல்வாங்க. स्वर्ग कौन बनाता है? ஸ்வர்க்கம் யாரு உருவாக்குறாங்க? है जो सदा स्व स्थिति में रहता है। யாரு சதா ஸ்வஸ்திதில இருப்பாங்க? कब? எப்போ? संगम युग में சங்கம் யுகத்துல जो भी ऐसी स्टेज बनाए कि सदा स्व, யாரெல்லாமே இப்படிப்பட்ட ஸ்டேஜை உருவாக்கிக்கிறாங்க, आत्मिक ज्योति बिंदु स्थिति में रहे, ஆத்மிக ஜோதி பிந்து ஸ்டேஜ்ல இருந்தாங்கன்னா वो है स्वर्ग बनाने वाला। அவங்க இருக்காங்க ஸ்வர்க்கத்தை உருவாக்க கூடியவங்க. कहेंगे स्वर्ग की दुनिया बनाने के लिए சொல்வாங்க ஸ்வர்க்கத்தினோட உலகத்தை உருவாக்குறதுக்காக सहयोग देने वाला ब्राह्मण, உதவி செய்யக்கூடிய பிராமணர்கள். क्योंकि स्वर्ग में जाने के लिए तो बाप आकर के श्रृंगारते हैं। ஏன்னா ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்காக அப்பா வந்து அலங்காரம் செய்யறாங்க. काय से श्रृंगारते हैं? எப்படி அலங்காரம் செய்யறாங்க? ज्ञान रत्नों से श्रृंगारते हैं, गुण ஞான ரத்னங்கள் மூலமா அலங்காரம் செய்யறாங்க. रत्नों से श्रृंगारते हैं बच्चों को, குண ரத்னங்கள் மூலமா குழந்தைகளை அலங்காரம் பண்றாங்க. है ज्ञान से श्रृंगार करके ஞான மூலமா அலங்காரம் பண்ணி तुमको ऐसा लक्ष्मी नारायण जैसा बनाएगा। உங்களை இப்படி லக்ஷ்மி நாராயண் போல ஆக்கிடுவாங்க. कैसा? எப்படி? वो नहीं,
அது இல்ல. जो इन लक्ष्मी नारायण के नीचे खड़ा है இந்த லக்ஷ்மி நாராயணர்களுக்கு கீழே யாரு நின்னுட்டு இருக்காங்களோ அவங்க இல்ல. है? वो बनाता है? அவங்க ஆக்குறாங்களா? नहीं, இல்ல. ये तो जो नीचे खड़े हैं இங்க யாரு கீழே நின்னுட்டு இருக்காங்க? वो तो प्रिंस हैं। அவங்க பிரின்ஸ் ஆயிருக்காங்க. बाप तो आके नर से सीधा அப்பா வந்து நரன் இருந்து டைரக்டாக नारायण बनाते। நாராயணனாக ஆக்குறாங்க. देखो பாருங்க ये कितना धन है वहाँ। எவ்வளவு தனம் இருக்குது அங்க. हीरे मोती जवाहरातों के तो वहाँ महल बनते हैं। இப்போ வைரங்கள், பிறகு முத்துகள், பிறகு வைடூரங்கள், அது மூலமா என்னன்னா அரண்மனைகள் அங்க ரெடி ஆகுது. ऐसे नहीं मिट्टी पत्थर के बनते हैं। அப்படி இல்ல மண்ணு கல்லு மூலமா செங்கல் மூலமா ரெடி ஆகுது என்றது இல்ல. बनाता कौन है? ஆக்குறவங்க யாரா இருக்காங்க? वो बनाने वाले कारीगर होते हैं क्या? அங்க உருவாக்க கூடியவங்க இந்த फिर இந்த மேஸ்திரிகள் எல்லாம் இருப்பாங்களாம். அப்போ क्यों कह दिया? ஏன் இப்படி சொல்லிட்டாங்க? माने चैतन्य आत्माओं के संगठन की बात बताई। அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க சைத்தன்ய ஆத்மாக்களோட संगठनेनोட விஷயத்தை சொல்லிட்டாங்க. कि जो भी चैतन्य आत्माएं होंगी, आत्मा रूपी जो भी ईंटें होंगी, யாரெல்லாம் சைத்தன்ய ஆத்மாக்கள் இருப்பாங்க, ஆத்மா ரூபமான செங்கல்கள் இருப்பாங்க, उनका संगठन संगठन रूपी किला कहो, அவங்களோட संगठन ரூபமான கோட்டைன்னு சொல்லுங்க, है वो मिट्टी पत्थर के नहीं होंगे। அது மண்ணு கல்லினோடது இருக்காது. काय के होंगे? எதோடது இருக்கும்? कोई हीरे समान आत्माएं होंगी, कोई मोती समान होंगी, வைரம் போல ஆத்மாக்கள் இருப்பாங்க, முத்து போல ஆத்மாக்கள் இருப்பாங்க, भांति भांति के जवाहर होते हैं ना। வெவ்வேறு விதமான அந்த நகைகள் இருக்கோ இல்லையா? तो 9 धर्म है, 9 धर्मों की तुलना, பாபா சொல்றாங்க 9 தர்மங்கள் இருக்குது, 9 தர்மங்களினோட அந்த ஒரு கம்பேரிஷன் என்றது 9 प्रकार के रत्नों से की जाती है। 9 விதமான ரத்னங்கள் கூட செய்யப்படுகிறது. तो महल का मतलब क्या हुआ? அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க அரண்மனை என்றால் என்ன அர்த்தமா இருக்குது? महल का मतलब संगठन। அரண்மனை என்றால் சங்கட்டனா இருக்குது, கோட்டை இருக்கு. वो राजाएं तो देखो मिट्टी पत्थर के किले बनाते हैं। அந்த ராஜாக்களை பாருங்க மண்ணு கல்லு மூலமா அந்த இத கட்டுறாங்க और तुम அரண்மனைகளை. பிறகு நீங்க तुम तो चैतन्य आत्माओं के किले बनाएंगे ना। நீங்க சைத்தன்ய ஆத்மாக்களோட கோட்டைய ரெடி செய்றீங்க இல்லையா? तो ये बातें समझते हो ना बच्ची? அப்போ இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா பெண் குழந்தை? आत्मा जानती है ஆத்மாக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியும். कि जो ये बाबा इसमें आया हुआ है परम धाम से, பாபா இவங்களுக்குள்ள என்ன வந்திருக்காங்களோ பரந்தாமத்திலிருந்து, इस शरीर में आया हुआ है ना, இந்த சரீரத்துல வந்திருக்காங்க இல்லையா? तो ये हमको बैठ करके इस शरीर में ऐसा बनाते हैं। இவங்க சரீரத்துல உட்கார்ந்து நம்மள இப்படி ஆக்குறாங்க. कि बिना शरीर में बैठे बैठे बनाते हैं। இல்லன்னா சரீரம் இல்லாமலேயே இப்படி உட்கார்ந்து செய்றாங்களா?
है ये हमको इस शरीर में बैठ करके இவங்க நம்மளோட இந்த சரீரத்துல உட்கார்ந்து ऐसा बनाते हैं। कैसा? பாபா சொல்றாங்க இந்த சரீரத்துல உட்கார்ந்து நம்மள இப்படி ஆக்குறாங்க। எப்படி? लक्ष्मी नारायण की तरफ इशारा किया। லக்ஷ்மி நாராயணத்தை பற்றி குறிப்பிட்டு சொன்னாங்க। ऐसा बनाते हैं। இப்படி ஆக்குறாங்க। अच्छा, சரி, क्योंकि राजयोग सिखलाता है। ஏன்னா ராஜயோகத்தை கத்து கொடுக்கறாங்க। कौन सिखलाता है राजयोग? யாரு கத்து கொடுக்கறாங்க ராஜயோகத்தை? हाँ बताओ, कौन सिखलाता है राजयोग? சொல்லுங்க, யாரு கத்து கொடுக்கறாங்க ராஜயோகத்தை? है शिव बाबा सिखलाता है राजयोग। शिव बाबा कத்து கொடுக்கறாங்க ராஜயோகத்தை। शिव बाबा सिखलाता है। शिव बाबा कத்து கொடுக்கறாங்க है कि ऐसा लक्ष्मी नारायण बनाता है। இல்லனா இப்படி லக்ஷ்மி நாராயண் போல ஆக்குறாங்களா? या जो भी देवी देवताएं बनते हैं, இல்லனா யாரெல்லாம் தேவி தேவதைகள் ஆகுறாங்க वो बनाता है அவங்க ஆக்குறாங்களா? या अपने पुरुषार्थ से बनते हैं? இல்லனா தன்னோட புருஷார்த்தம் மூலமா ஆகுறாங்களா? हाँ, अपने अपने पुरुषार्थ से बनते हैं। அவங்க புருஷார்த்தம் மூலமா ஆகுறாங்க। बाप तो सिखलाता है। அப்பா கத்து கொடுக்கறாங்க। बनना तो है अपने पुरुषार्थ से। இப்போ ஆகிறது தன்னோட புருஷார்த்தம் மூலமா ஆக வேண்டியதாக இருக்கும்। तो जो भी அப்போ என்ன இருந்தாலும் சரி, हमारे लिए तो फिर नई दुनिया चाहिए। நமக்காக புது உலகம் தேவை இருக்குது। हमारे लिए नई दुनिया चाहिए। நமக்காக புது உலகம் தேவை இருக்குதுன்னா कहाँ எங்க कहाँ चाहिए? எங்க தேவை இருக்குது? हाँ? ये शरीर छूटने के बाद चाहिए? இந்த சரீரம் விட்டதுக்கு பிறகு தேவை இருக்குதா? नहीं, இல்ல, है ये शरीर இந்த சரீரம் और ये आत्मा जब कंचन बनेगी, இந்த சரீரம் பிறகு ஆத்மா எப்போ கஞ்சனம் ஆகுது, है निरोगी बनेगी ये देह, எப்போ இது நோய்கள் இல்லாத தேகமாக ஆகுது, तब कहेंगे कि हम नई दुनिया में होने चाहिए। அப்ப சொல்வாங்க நாம புது உலகத்துல இருக்கணும்னு। तो जरूर उस समय फिर ये पुरानी दुनिया இப்போ கண்டிப்பாக அந்த நேரத்துல இந்த பழைய உலகம் क्या என்ன खत्म होनी चाहिए। முடிஞ்சு போகணும்னு சொல்றாங்க। முடிஞ்சு போகும், खत्म होने का है। முடிஞ்சு போயிடும்। तो तुमको इन बातों का ज्ञान है। அப்போ உங்களுக்கு இந்த ஞானத்தை பற்றி, இந்த விஷயங்களை பற்றி ஞானம் இருக்குது। और जो बाकी कलयुगी मनुष्य हैं, कलयुगी, மற்றபடி யாரெல்லாம் கலியுகி மனிதர்கள் இருக்காங்க है वो तो सब कुंभकर्ण की नींद में सोए पड़े। அவங்க எல்லாருமே கும்பகர்ணனோட தூக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க। काय में सोए पड़े? எதுல தூங்கிட்டு இருக்காங்க? अज्ञान की नींद में सोए पड़े। அஞ்ஞானத்தினோட தூக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க। स्थूल नींद की बात नहीं बताई। ஸ்தூல தூக்கத்தினோட விஷயத்தை சொல்லல। कौन सी नींद में? எந்த தூக்கத்துல? अज्ञान नींद में सोए पड़े। அஞ்ஞானத்தினோட தூக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க। तो किसको अज्ञान कहा जाता है? அப்ப பாபா கேட்டுட்டு இருக்காங்க, எதுக்கு அஞ்ஞானம்னு சொல்வாங்க? अज्ञान किसको कहा जाता है? அஞ்ஞானம்னு எதுக்கு சொல்வாங்க? अरे इतनी देर, அரே இவ்வளவு நேரமா?
है? अज्ञान किसको कहा जाता है? அஞ்ஞானம்னு எதுக்கு சொல்வாங்க? अरे अज्ञान अंधेरे को कहा जाता है। அஞ்ஞான अंधकारத்துக்கு சொல்லப்படுகிறதா? बत्ती अत्ती बुझा दो अंधेरा हो जाएगा। லைட் ஆஃப் பண்ணிடுங்க, அப்போ என்ன ஆயிடும்? அது இருட்டாயிடும். ஆயிடுமா இப்படி? शिव बाबा के विपरीत बातों को अज्ञान कहा जाता है। யாரோ சொல்லிட்டு இருக்காங்க, சிவ பாபாவோட வாக்கியங்களுக்கு விபரீதமான விஷயங்களுக்கு அஞ்ஞானம்னு சொல்லப்படுகிறதுன்னு சொல்றாங்க யாரோ. क्या विपरीत बात है? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, என்ன விபரீதமான விஷயங்கள்? शिव बाबा क्या विपरीत बातें बताते हैं? சிவ பாபா என்ன விபரீதமான விஷயங்களை சொல்றாரு? शिव बाबा बताते हैं, சிவ பாபா சொல்றாங்க, ये है ज्ञान मार्ग, वो है भक्ति मार्ग। இதா இருக்குது ஞான மார்க்கம், அதா இருக்குது பக்தி மார்க்கம். भक्ति को अंधेरा कहा जाता है। பக்திக்கு இருட்டுன்னு சொல்லப்படுகிறது. क्या? என்ன? अज्ञान कहा जाता है। அஞ்ஞானம்னு சொல்லப்படுகிறது. अज्ञान का अंधेरा அஞ்ஞானத்தினோட இருட்டு. और ज्ञान को सोजरा कहेंगे। பிறகு ஞானத்துக்கு வெளிச்சம்னு சொல்லப்படும். तो ये बाप के पास ही ज्ञान है। அப்போ இது அப்பா கிட்ட தான் ஞானம் இருக்குது. है और कोई में ज्ञान होता ही नहीं है। வேற யாருக்குள்ளயும் ஞானம் என்றது இருக்கிறதே இல்ல. अब कारण बताओ। இப்போ காரணத்தை சொல்லுங்க. क्यों नहीं होता है? ஏன் இருக்கிறது இல்ல? और सब आत्मा जन्म मरण के மத்த எல்லா ஆத்மாக்கள் ஜனன மரணத்தினோட चक्कर में आती है, சக்கரத்துல வராங்க. इसलिए सब भूल जाती है। அதனாலதான் எல்லாம் மறந்துடுறாங்க. और பிறகு जो निराकार है, யார் நிராகாரா இருக்காங்க, वो तो அவங்க सदा निराकार है, सदा शिव कहा जाता है। அவங்க சதா நிராகாரா இருக்காங்க, சதா சிவனன் சொல்லப்படுகிறாரு. वो तो कभी अज्ञान में आता ही नहीं அவங்க எப்பவுமே அஞ்ஞானத்துல வர்றதே கிடையாது. है, सृष्टि चक्कर में ही नहीं आता है। சிருஷ்டியினோட சக்கரத்திலேயே வர்றதில்ல. तो चक्कर में नहीं आता है तो फिर उसको ज्ञान रहता है। இப்போ சக்கரத்திலேயே வர்றதில்லைன்னா அப்போ அவங்களுக்கு ஞானம் இருக்கும்னு சொல்றாங்க. अगर वो भी चक्कर में आए ஒருவேளை அவங்க கூடயும் சக்கரத்துல வந்தாங்கன்னா तो वो भी सारा भूल जाएगा। அப்ப அவங்க கூடயும் எல்லாமே மறந்துடுவாங்கன்னு சொல்றாங்க. है? हाँ। ஆமா. बाकी जो ज्ञान है, மற்றபடி ஏதெல்லாம் ஞானம் இருக்குது? भाई ये जो रेडियो, இந்த ரேடியோ, ये भी तो ज्ञान है। இதுவும் ஞானம் தானே இருக்குது. है? तो भाई इसमें क्या क्या इंस्ट्रूमेंट पड़े हैं? இதுல என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்குது? उसको भी तो कहेंगे कि हाँ ये ज्ञान है। இதுக்கு கூடயும் சொல்வாங்க இல்லையா, ஆமா இது ஞானம் ஆயிருக்குதுன்னு. परंतु जो भी इंस्ट्रूमेंट पड़े हैं, ஆனா ஏதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்குதோ वो कहें कि वो ज्ञान है, இப்ப நம்ம அதுக்கு சொன்னோம் அது ஞானம் ஆயிருக்குதுன்னு, तो कहेंगे क्या அப்ப சொல்வாங்க है? जो बाप ज्ञान देते हैं, என்னன்னு சொல்வாங்கன்னா அப்பா என்ன ஞானத்தை கொடுக்கறாங்க, और ये जो रेडियो टीवी वगैरह बनाते हैं, பிறகு இந்த ரேடியோ டிவி எல்லாம் என்ன உருவாக்குறாங்க, उनमें जो यंत्र पड़े हैं, அதுல என்ன யந்திரங்கள் இருக்குது, फिर उनका ज्ञान भी है। பிறகு அதோட ஞானமும் இருக்குது. तो अंतर क्या है? அப்போ என்ன வித்தியாசம் இருக்குது? है वो सब भौतिक ज्ञान है। भौतिक माने அதெல்லாம் பௌத்திக ஞானமா இருக்குது. பௌத்திகனா पंचभूत, 5 தத்துவங்கள், पृथ्वी जल वायु अग्नि आकाश, स्थूल तत्वों का ज्ञान है।
நிலம், நீரு, காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த 5 அந்த ஸ்தூல தத்துவங்கள் என்ன இருக்குதோ அதோட ஞானமா இருக்குது. और बाप तो பிறகு அப்பா 5 तत्वों का ज्ञान भी देते हैं 5 தத்துவங்களினோட ஞானத்தையும் கொடுக்கறாங்க. और फिर பிறகு 5 तत्वों से परे ये जो तुम्हारी आत्मा है 5 தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டது இது உங்களோட ஆத்மா என்ன இருக்குது उसका भी ज्ञान देते हैं. அதோட ஞானத்தையும் கொடுக்கறாங்க. आत्मा के घर का भी ज्ञान देते हैं. ஆத்மாவினோட வீட பத்தி கூடயும் ஞானத்தை கொடுக்கறாங்க. 5 तत्वों को तो इसी दुनिया में रहना है. 5 தத்துவங்களுக்கு எப்படின்னா இந்த உலகத்திலேயே இருக்க வேண்டியதாக இருக்கும். और பிறகு ये जो आत्मा है பிறகு இந்த ஆத்மாக்கள் என்ன இருக்குது ये तो सदा काल इस दुनिया में नहीं रहेगी ना. இது சதா காலம் இந்த உலகத்துல இருக்காது இல்லையா? कहाँ रहेगी? எங்க இருக்கும்? आत्मलोक में रहेगी. हाँ ये है ஆத்மலோகத்துல இருக்கும். ஆமா, இந்த விஷயம் இப்படி இருக்குது. कि कोई बहुत ऊंची कोटि की आत्मा है, उच्चतम स्तर की. சில பேரு ரொம்ப உயர்ந்த ஆத்மாக்கள். तो எப்படின்னா அவங்களோட குவாலிட்டி ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும். उनका घर तो आलीशान होगा ना. அவங்களோட வீடு ரொம்ப நல்லபடியாக இருக்கும் இல்லையா? அப்படின்னா லக்ஸூரியஸாக இருக்கும் இல்லையா? आलीशान होगा नहीं. எல்லாமே இந்த வசதிகள் எல்லாம் நல்லபடியாக இருக்குமா இல்லன்னா இருக்காதா? ஹைஃபையாக இருக்குமா இல்லையா? इन बातों का तुमको ज्ञान है. இந்த விஷயங்களை பற்றி ஞானம் உங்களுக்கு இருக்குது. वो तो रेडियो में, टीवी में मोटर के पार्ट्स हैं. அது ரேடியோ, டிவி, மோட்டார், அந்த கார் என்ன இருக்குதோ அதோட பார்ட்ஸா இருக்குது. जो भी उनको जानते हैं उनको ज्ञान कहते हैं. ஏதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதோ அவங்க என்ன சொல்வாங்க? ஞானம்னு சொல்வாங்க. भाई इनको ये ज्ञान है. என்னன்னா இவங்களுக்கு இந்த ஞானம் இருக்குதுன்னு சொல்வாங்க. परंतु वो सभी जिस्मानी ज्ञान है. ஆனா அது எல்லாமே ஸ்தூல ஞானமா இருக்குது. जिस्म तो இந்த ஜிஸ்மன்னா இந்த ஸ்தூலமான சரீரத்துக்கு கனெக்டடா இருக்கிற 5 तत्वों से बनता है ना. இந்த சரீரம் என்றது 5 தத்துவங்கள் மூலமா உருவாகுது இல்லையா? है. और वो जो रेडियो वीडियो है ये भी பிறகு அந்த ரேடியோ, வீடியோ இதெல்லாமே 5 तत्वों की बात है. 5 தத்துவங்களினோட விஷயமா இருக்குது. हाँ तो अब तुमको समझाना आया है இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குது. कि वो है जिस्मानी ज्ञान. அதா இருக்குது சரீரத்துக்கான ஞானம், स्थूल, ஸ்தூலமானது. और तुम्हारा है सूक्ष्म ज्ञान. பிறகு உங்கள்தா இருக்குது நுணுக்கமான ஞானம். आत्मा सूक्ष्म, ஆத்மா நுணுக்கமாக மனதுன்னா तो उसका ज्ञान भी सूक्ष्म. அப்போ அதோட ஞானம் கூடயும் நுணுக்கமாக இருக்குது. तो इसको कहा जाता है रूहानी ज्ञान. क्या? இதுக்கு சொல்லப்படுகிறது ஆன்மீக ஞானம். என்ன? किसको? எதுக்கு? रूह के बारे में है. रूह छोटी सी, ஆத்மா பற்றி. ஆத்மா சின்னதாதா இருக்குது, अति सूक्ष्म, परंतु उसके बारे में जो डिटेल बताए ரொம்ப நுணுக்கமானது. ஆனா அத பற்றி இன்னும் டீடைலாக என்ன இருக்குதோ विस्तार में बताए. விஸ்தாரத்துல சொல்லிருக்காங்க. अपनी आत्मा का भी विस्तार. தன்னோட ஆத்மாவை பற்றியும் விஸ்தாரம். पहले अपनी आत्मा का तो पता चले. ஃபர்ஸ்ட் தன்னோட ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரியணும். हैं? तो कहेंगे அப்ப சொல்வாங்க ये आत्मा का राज இந்த ஆத்மாவினோட ரகசியம் सिवाय तुम बच्चों के और कोई में भी नहीं है. இப்போ குழந்தைகளான உங்களை தவிர வேற யாருக்கும் இல்லைன்னு சொல்றாங்க. है? अंग्रेजी में कहा जाता है स्पिरिचुअल नॉलेज.
இங்கிலீஷ்ல சொல்லப்படுகிறது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்னு. ऐसे क्यों कहते இப்படியே சொல்றாங்க. हैं? स्पिरिचुअल, ஸ்பிரிச்சுவல்னு சொல்லியே சொல்றாங்க. ये स्पिरिचुअल है இது ஸ்பிரிச்சுவலா இருக்குது. क्योंकि ये जो बच्चियां अंग्रेजी नहीं पढ़ी हुई है ना, ஏன்னா இந்த பெண் குழந்தைகள் யாரு இங்கிலீஷ் படிக்கல இல்லையா, तो फिर कहा जाता है रूहानी. பிறகு சொல்லப்படுகிறது ரூஹானி, என்ன ஆன்மீக, ரூஹ் ஆத்மா. बाबा जो रूह है பாபா ஆத்மா, और हम आत्माएं रूह हैं. பிறகு ஆத்மாக்களா இருக்கிற நாம்பலும் கூடயும் ரூஹ் தான் இருக்கிறோம். तो बाबा भी हम रूहों को पढ़ाते हैं. பாபா ஆத்மாக்களா இருக்கிற நம்மளுக்கு படிக்க வைக்கிறாங்க. और ये समझाते हैं कि पार्ट जो भी बजाते हैं, பிறகு இந்த விஷயத்தை புரிய வைக்கிறாங்க. பாட்டு என்னெல்லாம் செய்றீங்க, वो कोई देह नहीं बजाती है, இந்த தேகம் ஒண்ணு பாட்டை செய்யறது கிடையாது, है आत्मा बजाती है. ஆத்மா பாட்டை செய்யுதுன்னு சொல்றாங்க. जैसे वो इंस्ट्रूमेंट होते हैं, எப்படி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், होते हैं ना, रेडियो है, टीवी है, அந்த சாதனைகள் இருக்கும் இல்லையா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ ரேடியோ இருக்குது, டிவி இருக்குது, टेप रिकॉर्डर है, டேப் ரெக்கார்டர் இருக்குது, और उसमें यंत्र तो सारे हैं. அதுல யந்திரங்கள் எல்லாமே இருக்குது. फिर क्या सदा वो अपना काम करता है? என்ன சதா அது தன்னோட வேலையை செய்யுதா, है? हाँ, कब काम करता है? எப்போ செய்யுது, कब नहीं करता है? எப்போ செய்யறது இல்ல. है? हाँ, उसमें पावर आएगी कहीं से तो काम करेगा. அதுக்குள்ள பவர் வந்தது வேற இடத்துல இருந்துன்னா அப்போ வேலையை செய்யும், नहीं तो இல்லன்னா नहीं करेगा. செய்யாது. तो ऐसे ही है. அதே மாதிரிதான் ये आत्मा क्या है? இந்த ஆத்மா என்ன இருக்குது, है आत्मा पावर है. ஆத்மா பவரா இருக்குது. और ये पावर कहाँ से आती है? பிறகு இந்த பவர் என்றது எங்கிருந்து வருது, कहाँ से आती है? எங்கிருந்து வருது. जैसे वो रेडियो में, टीवी में पावर आती है, कहाँ से आती है? இப்போ ரேடியோ டிவில பவர் வருது இல்லையா, எங்கிருந்து வருது, கரண்ட். अरे जनरेटर से आती है. ஜெனரேட்டர்ல இருந்து வருதுன்னு சொல்றாங்க. है? तो ये जो दुनिया में जनरेशन चल रही है, பாபா சொல்றாங்க இப்போ இந்த உலகத்துல என்ன ஜெனரேஷன் போயிட்டு இருக்குது, ये जनरेशन कैसे चलती है? இந்த ஜெனரேஷன் எப்படி நடக்குதுன்னு கேக்குறாங்க. वो आजकल वैज्ञानिकों ने तो वो बनाए हैं இன்றைய டைம்ல அந்த விஞ்ஞானிகள் அதை ரெடி பண்ணிட்டாங்க. रोबोट, वो भी अपने आप चलते हैं. ரோபோட், அது கூட தானாவே நடக்குது, है? अपने आप चलते हैं. தனக்கு தானாவே நடக்குதா, है? उनमें कोई ऊर्जा नहीं होती है. அதுக்குள்ள ஊர்ஜா அப்படின்னா சக்தி இருக்கிறது இல்லையா, बिना ऊर्जा के चलते हैं. சக்தி இல்லாம நடக்குதா, हाँ, கரண்ட் இல்லாம. तो ऐसे ही அதே மாதிரிதான் ये शरीर है. इस शरीर में भी இந்த சரீரமா இருக்குது, இந்த சரீரத்திலயும் ऊर्जा जब तक है परमपिता परमात्मा की दी हुई, எப்போ வரைக்கும் சக்தி இருக்குதோ, பரம்பிதா பரமாத்மா கொடுத்திருக்கிற சக்தி, तब तक ये शरीर अपना अपना पार्ट बजाते हैं. அப்போ வரைக்கும் இந்த சரீரம் அவங்க பாட்டை செய்யுது. है? और பிறகு वो ऊर्जा பிறகு அந்த பவர் गई போயிடுச்சு, तो पार्ट அப்போ பாட்டு खत्म.
முடிஞ்சு போயிடுச்சு. तो बताया। அப்போ சொன்னாங்க. अब वो कह देते हैं आत्मा सो परमात्मा। இப்போ அவங்க சொல்லிடுறாங்க ஆத்மா சோ பரமாத்மா. माने सभी आत्मा அப்படின்னா எல்லா ஆத்மாக்கள் क्या परमात्मा பரமாத்மாவா? है? नहीं, இல்ல, सभी आत्मा थोड़ी परमात्मा। எல்லா ஆத்மாக்கள் பரமாத்மா ஒன்னும் இல்ல. वो तो शिव बाप जिस मुकर्रर रथ में आते हैं, அது எப்படின்னா शिव बाप எந்த முக்கர ரத்தத்துல வராங்க उसको कहा जाता है परमात्मा। அவங்களுக்கு சொல்லப்படுகிறது பரமாத்மா. और में भी आते हैं, மத்தவங்கள கூடயும் வராங்க. कोई में प्रत्यक्ष रूप में, जैसे ब्रह्मा की 4, சிலருக்குள்ள பிரத்யக்ஷ ரூபத்துல வராங்க. இப்படி பிரம்மாவினோட 4 मुंड दिखाए जाते हैं, தலைய காமிக்கப்படுகிறது. वो तो प्रत्यक्ष हो गई। அது பிரத்யக்ஷம் ஆயிடுச்சு. कोई ऐसे हैं जिनमें प्रवेश तो होता है, சிலர் எப்படி இருக்காங்கன்னா पता ही नहीं चलता। பிரவேசம் ஆகுறாங்க ஆனா தெரியறது இல்லன்னு சொல்றாங்க. तो அப்போ मनुष्य ये बात भूल गए। மனிதர்கள் இந்த விஷயத்தை மறந்துட்டாங்க. वो समझते हैं ये शरीर पार्ट बजाता है। அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த சரீரம் பாட்ட செய்யுதுன்னு நினைச்சுக்கிறாங்க. अरे समझना चाहिए ना। அரே இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் இல்லையா? ये रेडियो है, ये टीवी टेप रिकॉर्डर है, இந்த ரேடியோ இருக்குது, இந்த டிவி டேப் ரெக்கார்டர் இருக்குது. ये अपने आप पार्ट बजाता है क्या? இது தானாவே பாட்ட செய்யுதா? नहीं, இல்ல. तो संगम युग में कौन पार्ट बजाता है? அப்ப சங்கம் யுகத்துல யாரு பாட்ட செய்றாங்க? ये ऊर्जा कहाँ से आती है? இந்த ஒரு பவர் என்றது எங்கிருந்து வருது? है ब्राह्मणों में, பிராமணர்களுக்குள்ள जो कोई अलग अलग प्रकार की सेवाएं करते हैं। இப்போ சிலரு தனித்தனியான சேவைகளை செய்றாங்க. मनसा सृष्टि मानसी सृष्टि बनाते हैं। மனசா சிருஷ்டி, அந்த மனதினோட சிருஷ்டி, மானசி சிருஷ்டியை உருவாக்குறாங்க. तो ये ऊर्जा कहाँ से आती है? அப்போ இந்த பவர் என்றது எங்கிருந்து வருது? शिव बाप से आती है। शिव बाप इडम इருந்து வருது. या ये कहें कि ये ऊर्जा, இல்லனா இப்படி சொல்ல முடியுமா இந்த பவர் परमात्मा से आती है? பரமாத்மா இடம் இருந்து வருதுன்னு சொல்ல முடியுமா? है अभी कह रहे शिव बाप से आती है। இப்ப சொல்றீங்க शिव बाप இடம் இருந்து வருதுன்னு. अब एक और जोड़ दिया, बाप दादा से आती है। பிறகு இன்னொரு விஷயத்தை இப்ப ஆட் பண்ணிட்டீங்க, பாப் தாதா இடம் இருந்து வருதுன்னு சொல்றீங்க. है शिव बाप लाते हैं, शिव बाप எடுத்துன்னு வராங்க परमात्मा के थ्रू। परमात्मा थ्रू மூலமா. अच्छा, அப்படியா? अच्छा. और ब्रह्मा बाबा के थ्रू नहीं? ब्रह्मा बाबा थ्रू கிடையாதா? तो ब्रह्मा कुमार कुमारियां वो तथाकथित कैसे पार्ट बजाते हैं? அப்போ அந்த பிரம்மா குமாரிஸ், பேருக்கான பிரம்மா குமாரிஸ் எப்படி பாட்ட செய்றாங்க? ब्रह्मा बाबा ने तो शरीर छोड़ दिया। பிரம்மா பாபா சரீரத்தை விட்டுட்டாங்க. वो भी नहीं रहा। அவங்களும் இல்லை இப்போ. तो वो लोग सेवा करते हैं या नहीं करते हैं? அவங்க சேவையை செய்றாங்களா இல்லையா? तो कैसे पार्ट बजाते हैं? அப்ப அவங்க எப்படிப்பட்ட பாட்டை செய்றாங்க? है नहीं पता? தெரியாதா?
अरे आगे चल के पहचानेंगे, तब पार्ट बजाएंगे, तब तक घर में आराम से पड़े रहेंगे। வருங்காலத்துல டைம் வந்தப்போ தெரிஞ்சுப்பாங்க. அப்போ வரைக்கும் வீட்டுல ஆராமா நிம்மதியாக கிடப்பாங்க. कुछ सेवा एवा नहीं करेंगे, சேவா ஏவா ஒன்றும் செய்ய மாட்டீங்க. அப்படியா? बेसिक नॉलेज की भी नहीं, பேசிக் நாலேஜும் இல்ல. ऐसे? அப்படியா? अरे वो तो इसीलिए सेवा करते हैं அரே அவங்க ஏன் சேவைய செய்றாங்கன்னா कि परम पिता शिव जो है, பரம்பிதா சிவன் யார் இருக்காங்க, वो परम पाठधारी परमात्मा में அவங்க பரம் பாட்தாரி பரமாத்மால मुकर्रर रूप से पाठ बजाते हैं முக்கர ரூபத்துல பாட்ட செய்றாங்க. कि नहीं? இல்லன்னா செய்யறது கிடையாதா? पाठ बजाते हैं பாட்ட செய்றாங்க. और பிறகு उनको ये पता नहीं है பிறகு அவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியாது, कि कहाँ पाठ बजाते हैं, எங்க பாட்ட செய்றாங்கன்னு. लेकिन पाठ तो बजाते हैं ना। ஆனா பாட்டுன்றது செய்றாங்க இல்லையா? तो जो भी पाठ बजाते हैं அப்போ யாரெல்லாம் பாட்ட செய்றாங்க, वो पुष्करणी ब्राह्मण का पाठ बजाते हैं या सरस्वती पुत्र का पाठ बजाते हैं? அவங்க புஷ்கரணி பிராமணர்களினோட பாட்ட செய்றாங்களா இல்லன்னா சரஸ்வதி புத்திரரோட பாட்ட செய்றாங்களா? तो कौन धक्का दे रहा है उनको पाठ அவங்கள யாரு தள்ளிட்டு இருக்காங்க बजाने के लिए? பாட்ட செய்யறதுக்காக? ब्रह्मा बाबा धक्का दे रहे, பிரம்மா பாபா தள்ளிட்டு இருக்காங்களா? ब्रह्मा बाबा की दाढ़ी पकड़ के हिलाई देते हैं, பிரம்மா பாபாவினோட தாடிய பிடிச்சு ஷேக் பண்ணிடுறாங்க. कहते हैं मत बोलो ऐसे, சொல்றாங்க இப்படி சொல்லாதீங்கன்னு, चुप रहो। சும்மா இருங்க. हाँ? उनको सेवा के लिए कौन पुश कर रहा है? அவங்களுக்கு சேவைக்காக யாரு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க? हैं? कोई पुश नहीं कर रहा है, யாருமே புஷ் பண்றது இல்லையா? मजबूरी कर रही है। அவங்களுக்கு வலுக்கட்டாயமா செய்ய வேண்டியதாக இருக்குதா? मजबूरी का नाम महात्मा गांधी। அப்படின்னா மஜ்பூரி கா நாம் மகாத்மா காந்தி. வலுக்கட்டாயமா செஞ்சுதான் ஆகணும்னா அது என்ன ஆயிடுச்சுன்னா மகாத்மா காந்தின்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம வேற வழி இல்லாம வேலைகள் என்ன செய்யறாங்களோ அவங்களுக்கு சொல்வாங்க மஜ்பூரி கா நாம் மகாத்மா காந்தின்னு. नहीं करेंगे तो पैसे नहीं मिलेंगे। ஒருவேளை செய்யலன்னா அவங்களுக்கு காசு கிடைக்காது. अच्छा, அச்சா, तो ये अंबानी वगैरह पैसा कमाते हैं तो उनको पैसे नहीं मिलते हैं? அப்போ இந்த அம்பானி இவங்க எல்லாருமே சம்பாதிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு காசு கிடைக்கிறது இல்லையா? हाँ? अंबानी किसी से भीख मांगता है? அம்பானி மத்தவங்களிடம் இருந்து பிச்சைய கேக்குறாங்களா? है? और इनको तो பிறகு इनको क्या करना पड़ता है? இவங்களுக்கு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? भीख मांगना पड़ता है, பிச்சைய கேட்க வேண்டியதாக இருக்குது. चाहे डायरेक्ट और चाहे इनडायरेक्ट। இப்போ அது டைரக்டா இருக்கலாம் இல்லன்னா இன்டைரக்டா இருக்கலாம். है? नहीं, இல்லையா? नहीं मांगनी पड़ती கேட்க வேண்டியதாக இருக்கிறது இல்லையா? है? मांगनी पड़ती कि नहीं? கேட்க வேண்டியதாக இருக்குமா இல்லையா? मांगनी पड़ती। கேட்க வேண்டியதாக இருக்கும். तो फिर अगर नहीं मांगनी पड़ती, ஒருவேளை கேட்கலன்னா ये कहें இந்த விஷயத்தை இப்படி சொன்னோம்னா अपने आप आता है, தானாவே வருதுன்னு சொன்னோம்னா तो जो अपने आप आ रहा है இப்போ தானாவே என்ன வந்துட்டு இருக்குது, तो फिर उनको पुष्करणी ब्राह्मण कहें। அப்ப அவங்களுக்கு புஷ்கரணி பிராமணன் சொல்ல முடியுமா? अरे कभी कहते का पुष्करणी ब्राह्मण है, कभी कहते नहीं है, ये कैसे? சில டைம்ல சொல்றீங்க புஷ்கரணி பிராமணன் சொல்லி, சில டைம்ல இல்லன்னு சொல்றீங்க. இது என்ன ஆயிடுச்சு? है?
भी कोई पुश कर रहा है। அரே அவங்களுக்கு கூடயும் யாரோ புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. कौन पुश कर रहा है? யாரு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க? कहेंगे शिव बाप, சொல்வாங்க शिव बाप, जिसमें प्रवेश करते हैं वो है असली बाप दादा। யாருக்குள்ள பிரவேசம் பண்றாங்களோ அவங்களுக்கு சொல்வாங்க உண்மையான பாப் தாதா. है डबल इंजन हो गया है जो उनको पुश कर रहा है। டபுள் இன்ஜின் ஆயிட்டாங்க, யாரு அவங்கள புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. नहीं तो वो तो ये नहीं जानते कि बिंदी बाप कहाँ काम कर रहा है। वो तो இல்லனா அவங்களுக்கு தெரியாது பிந்தி அப்பா எங்க வேலைய செஞ்சிட்டு இருக்காங்க. परमधाम वापस चला गया। அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பரந்தாமத்துக்கு திரும்பி போயிட்டாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. परमधाम वापस चला गया, பரந்தாமத்துக்கு திரும்பி போயிட்டாங்க. और उन्हें ये पॉइंट याद ही नहीं है பிறகு அவங்களுக்கு இந்த பாயிண்டே நினைவில்லை कि शिव बाप ने तो बोला है मैं सूक्ष्म वतनवासी ब्रह्मा में शिव बाप சொல்லிருக்காங்க நான் சூக்ஷ்ம வதன்வாசி பிரம்மாக்குள்ள आता ही नहीं। வருதே இல்ல। तो वो क्या समझते हैं? அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? वो तो समझते हैं हाँ ब्रह्मा में, அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பிரம்மாக்குள்ள दादा लेखराज ब्रह्मा सूक्ष्म वतनवासी में शिव आते हैं परमधाम से, दादा लेखराज பிரம்மாக்குள்ள शिव बाप வராங்க பரந்தாமத்துல இருந்து, और ब्रह्मा की आत्मा गुलजार दादी में। अभी तो वो भी பிறகு பிரம்மாவினோட ஆத்மா குல்சார் தாதிக்குள்ள, இப்ப அவங்க கூடயும் वो भी तो लगभग खलास। அவங்க கூடயும் எப்படின்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போயிட்டாங்க। अभी पिछले साल तो एक ही बार आए ना। இப்போ லாஸ்ட் இயர் ஒரு தடவை தானே வந்தாங்க। हो सकता आगे லாஸ்ட் வருஷம் ஒரு தடவை தானே வந்தாங்க। இப்படி ஆகல வருங்காலத்துல बिल्कुल खेल खलास। முழுமையா வர்றதே நிறுத்திடுவாங்க। तो फिर பிறகு कौन पुश कर रहा है? யாரு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க? है क्यों? ये जो इतने बड़े बड़े मेले मला खड़े करते रहते हैं, இப்போ இவ்வளவு பெரிய பெரிய மேலா பிறகு இந்த इतने बड़े बड़े प्रोग्राम करते रहते हैं, ये करने के लिए कौन पुश कर रहा है? ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செய்யறாங்க, இத செய்யறதுக்காக யாரு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க? है ओहो कहते हैं एडवांस पार्टी। हाँ சொல்றாங்க அட்வான்ஸ் பார்ட்டி। क्यों? कि परम पिता परमात्मा की लश्कर है। இது பரமபிதா பரமாத்மாவினோட சேனை இருக்குது। रूहानी लश्कर है या जिस्मानी है? இது ஆன்மீக சேனை இருக்குதா இல்லன்னா சரீரத்துக்கானதா? रूहानी लश्कर है। ஆன்மீக சேனை இருக்குது। रूहानी लश्कर देह अभिमानियों को இந்த ஆன்மீக சேனை அது தேக அபிமானிகளுக்கு पुश करके चलाई रही। புஷ் பண்ணி நடத்திட்டு இருக்குது। नहीं இல்லையா? है? अगर ये एडवांस पार्टी खलास हो जाए ஒருவேளை இந்த அட்வான்ஸ் பார்ட்டி முடிஞ்சு போயிடுச்சுன்னா और एडवांस पार्टी का मुखिया को गोली मार दी जाए, பிறகு அட்வான்ஸ் பார்ட்டினோட முக்கியமானவங்க அவரை ஒருவேளை ஷூட் பண்ணிட்டாங்கன்னா तो फिर वो इतनी भागदौड़ करेंगे? அப்போ அதுக்கு பிறகு அவங்க அந்த அளவுக்கு ஓடுறதெல்லாம் செய்வாங்களா? அப்படின்னா ஓடி ஓடி சேவை செய்யறாங்களா? அப்படி செய்வாங்களா? नहीं करेंगे। वो तो कहते हैं हमें तो ब्रह्मा बाबा राजा ही दे गए। அவங்க செய்ய माட்டாங்க। அவங்க என்ன சொல்றாங்கன்னா நமக்கு பிரம்மா பாபா ராஜாங்கத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க। बड़े बड़े महल मानिया अटारियां दे गए। பெரிய பெரிய மஹல்கள் பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க। तो फिर मेहनत करने की दरकार है। பிறகு பாபா சொல்லிட்டு இருக்காங்க உழைக்கிற அவசியம் இருக்குதா? हमें तो स्वर्ग मिले। நமக்கு ஸ்வர்க்கம் கிடைச்சிடுது। लोगों कहते हैं चलो माउंट आबू, हम तुम्हें स्वर्ग दिखाए हैं। பிறகு அவங்க என்ன சொல்வாங்கன்னா வாங்க மவுண்ட் ஆபுக்கு, நாம உங்களுக்கு ஸ்வர்க்கத்தை காமிப்போம்। बुलाते हैं कि नहीं? கூப்பிடுறாங்களா இல்லையா? ஆமா, प्रधानमंत्री को भी बुला लेते। இந்த யாரு பிரதான் மந்திரி இருக்காங்க இல்லையா, नहीं बुलाते? பிரைம் மினிஸ்டர் அவங்கள கூடயும் கூப்பிடுறது இல்லையா? ஆமா। तो
तो अब बताओ उनको कौन पुश कर रहा है? இப்ப சொல்லுங்க, அவங்கள யார் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க? जरूर कहेंगे கண்டிப்பா சொல்வாங்க, परमपिता பரம்பிதா, परमात्मा। பரமாத்மா. हाँ, और उनकी जो रूहानी बच्चों का लश्कर है பிறகு அவங்களோட ஆன்மீக குழந்தைகளினோட கூட்டம் என்ன இருக்கு? वो उनको मजबूर कर रहा है। அது அவங்களுக்கு வலுக்கட்டாயமா செய்ய வச்சிட்டு இருக்குது. क्या? என்ன? तो ये सब भूल गए हैं मनुष्य। அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க, மனிதர்கள் இதெல்லாமே மறந்து இருக்காங்க. क्या? என்ன மறந்து இருக்காங்க? आत्मा की पावर को। ஆத்மாவினோட பவர். के ये जो शरीर रूपी यंत्र है इनको ऊर्जा कहाँ से मिलती है? இந்த சரீர ரூபமான யந்திரம் என்ன இருக்குதோ இவங்களுக்கு இந்த ஊர்ஜா சக்தி என்றது எங்கிருந்து கிடைக்குது? चलो संगम युग में तो कहेंगे परमपिता परमात्मा से। இந்த விஷயத்த சொல்றாங்க, சங்கம் யுகத்துல பரம்பிதா பரமாத்மா இடம் இருந்து கிடைக்குது. परमपिता परम पाठधारी हीरो पाठधारी में प्रवेश करके मुकर्रर रूप से पाठ बजाते हैं। பரம்பிதா பரமாத்மா ஹீரோ பாட்தாரிக்குள்ள பிரவேசம் பண்ணி முக்கரர் ரூபத்துல பாட்ட செய்யறாங்க. चलो उनसे मिल रही है। சரி, அவங்களிடம் இருந்து கிடைச்சிட்டு இருக்குது. लश्कर को भी उनसे मिल रही है। சேனைக்கு கூட அவங்களிடம் இருந்து தான் கிடைச்சிட்டு இருக்கு. लेकिन फिर 84 जन्मों में कहाँ से ऊर्जा मिलती है? பிறகு 84 ஜென்மங்கள்ல எங்கிருந்து அவங்களுக்கு சக்தி கிடைக்குது? हाँ, 84 जन्मों में ஆமா, 84 ஜென்மங்கள்ல जो ऊर्जा मिलती है என்ன சக்தி கிடைக்குது? वो उससे ही ऊर्जा मिलती है जिसको शिव बाप आप समान बनाकर जाता है। அவங்களிடம் இருந்து தான் கிடைக்குது, யார சிவ் பாப் தனக்கு சமமாக ஆக்கிட்டு போகிறாங்க. उससे सारी सृष्टि को ऊर्जा मिलती है। அவங்களிடம் இருந்து முழு சிருஷ்டிக்கு சக்தி கிடைக்குது. ओम शांति। ஓம் சாந்தி.